அந்த காசு போல எல்லாம் சொல்ல போட்டுள்ளாங்க பண்ண முடியும். என் தங்கச்சி வீட்டுக்காரரும் நேற்று ட்ரெயினில் வந்தாங்க திருப்பதி ஏழுமலையாரை பார்க்குறதுக்கு. அந்த ஃப்ரீ தரிசனத்துக்கு டோக்கன் கட்டுறதுக்கு போனாங்க. எல்லாம் கூட்ட நெரிசலில் கீழே விழுந்து மூச்சு திணறல் ஆகி நேற்று சாயங்காலம் ஒரு 7-7:30 மணிக்கு இறந்துட்டாங்க. உடனே எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி இறந்துட்டாப்பில் உடனே புறப்பட்டு வாங்கினேன். நாங்கள் நைட்டே புறப்பட்டு இப்போ தான் வந்தோம். வந்து ஸ்டேஷனுக்கு போனோம். அவங்களும் முதல் ஆளாக உங்களுக்கு பண்ணி தர்றேன், நீங்கள் ரொம்ப தூரம் போகிறீங்க, அதனால் சீக்கிரமாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து தங்கச்சி மூஞ்சை பார்த்துட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? அதை நான் பார்த்துருந்தா தானே சொல்ல முடியும். பார்க்கல. உங்கள் தங்கச்சியோட கணவர் என்ன சொன்னார்? அவர் கூட்ட நெரிசல் தான் சொன்னார், கட்டுப்படுத்த முடியாத நெரிசல் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இப்போ போலீஸ் உங்களுக்கு எல்லாம் இதுவும் கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க? பண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க, பண்ணி கொடுக்குறாங்க. இப்போதைக்காக இந்த நம்ம திருமலை தேவஸ்தானுக்கு தரிசனத்துக்காக போகிற மக்களுக்கு ஒரே தரமாக அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணதுனால மக்களுக்கு ஒரே தரம் டோக்கன் கொடுத்ததுனால அந்த தேவஸ்தான தரிசனத்துக்காக எல்லோரும் க்யூ லைன்லேருந்து ஒரு 7 பேர் மக்கள் இறந்துட்டாங்க. 35 பேர் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுன்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. மாச்சேரியில் வந்து ஒரு 2 அம்மா போட்டிருக்காங்க. அவங்களோட அட்ரஸை தெரியாமல் என்ன தெரியாமல் அவங்கள பாடி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே வந்து எல்லோருமே ஹெல்ப் கேட்டுன்னு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேவஸ்தான சார்பாக அவங்க எங்களுக்கு இந்த பாடி அடக்கம் பண்ணதுக்காக எங்கள் பாடி வந்து எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு எங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் உதவி கேட்குறோன்னு இங்கே மக்களெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம போலீஸாக நம்ம ஹாஸ்பிட்டல் மூலமாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் யாருமே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இன்னொரு பேரிலும் நைட்டு 8 மணிக்கு ஆயிடுச்சு இந்த நிலமை. இதுவரையிலும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமக்காக எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அட்ரஸும் தெரியாமல் மாச்சரில் தள்ளுறாங்க. ஒரு சூசைட் பண்ணினாக்கா, ஒரு ஆக்சிடென்ட் ஆனாக்கா, ஒரு ஏதாவது பாய்சன் சாப்பிட்டாக்கா தான் நம்ம மாஸ்டரில் போடலாம். ஒரு தரிசனத்துக்காக வந்து ஒரு கடவுளை பார்க்கறதுக்கு வந்து அவங்களா ஊந்துட்டு கீழே க்யூவில் போயிட்டு மிதிச்சிட்டாக்கா அவங்கள எத்தனை அடக்கல் பண்ணுறது எந்த வகையில் இது நியாயன்றதுக்கு கட்டுப்பட தட்டி கேட்குற ஆள் இல்லாமல் எல்லோருமே ஆந்திரா தமிழ்நாடு எல்லாமே மக்கள் வந்திருக்காங்க. இவங்களுக்காக போராடுறதுக்கு யாருமே இல்லாமல் இங்கே நிற்கிறாங்க. ஆமாம், அதுக்காக நாங்கள் இதை வாங்கலாம் சார். நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்படியே எங்கள் மாமா இங்கே ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்து வயிறு இல்லைன்னு சொல்லிட்டு மோசம். இந்த சார்புக்காக நாங்கள் எல்லோருமே அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக எல்லாமே நிற்கிறோம். இங்கே அவங்களும் சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் இந்த தகவல் எப்படி கிடச்சதுனாக்கா அது மிக பெரிய விஷயம். இந்த யூடியூப்பில் செல்லில் பார்த்து தான் அவங்களோட மக்கள் யார் யார் இறந்துட்டாங்களோ அவங்க ஏரியாவிலேருந்து வந்திருக்காங்க. இங்கே இதுவரையிலும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. இந்த தகவலுக்காக கிடைச்சது உடனே வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் சேர்ந்தாங்க. அவங்களோட ஹேண்ட்ஓவரில் இதுவரையிலுமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. மாச்சரில் இருக்குது, உங்கள் ஏரியா காமிச்சிட்டாங்க அண்ட் இப்படி தான் சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே வந்திருக்காங்க அவங்களோட சொந்தக்காரங்கெல்லாம். அவங்க சொந்தக்காரர் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ நடக்க போகிற கலெக்டர் வந்திருக்காரு, ஜாயிண்ட் கலெக்டர் வந்திருக்காங்க, முதலமைச்சர் வேறு வர்றாருங்க. அவங்க வந்து அவங்களுக்காக அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன சகாயம் பண்ணுவாருன்றது அவர் பேசணும். இந்த டிவி பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பேப்பர் நியூஸ்கெல்லாம் நம்ம எல்லோரும் அவங்களுக்கு உதவி செஞ்சாக்கா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஆன்லைனில் புக் பண்ணி தான் வருவோங்க. இந்த இப்போ ஆன்லைனில் புக் பண்ண முடியல, இதாகிடுச்சு, புக்கிங் பண்ணிட்டாங்க. நாங்கள் மாதம் வந்துட்டு தான் வருங்க. ஆன்லைனில் புக் பண்ணால் இப்போ கேன்சல் இதாகிடுச்சு அப்படின்னாங்க. சரின்ட்டு சரி போகலாம், டோக்கன் போட்டு போகலான்னு சொல்லி வந்தாங்க. டோக்கன் போட்டு வரும்போது இப்படி என்ன ஆகி போச்சுன்னா 6 மணிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. நான் வழியில் போய் உட்காந்து எல்லாம் கூட்டமாக உட்காந்துருந்தோம். ஒரு 10 பேர் மேலே உட்காந்து 10 பேர் வந்தோம். 10 பேர் உட்காந்துருந்தோம். உட்காந்து என்ன பண்ணிட்டு பெருசில் வரும்போது சைடு ஒடியாராங்க, சென்டரில் ஒடியார மாதிரி என்ன பண்ணிட்டு டக்குன்னு வந்து எங்கள் ஊரில் சாப்பிட்டு இருந்தாங்க. டக்குன்னு வந்து மேலே விழுந்துட்டாங்க. விழுந்தவொடனே நானும் காப்பாற்ற முடிவு பண்ணேன். விழுந்தவொடனே இடுப்பு கட்டாகி போச்சு. ஒன்றும் முடியல, காப்பாற்றும் போது என்ன பண்ண முடியும், ஒன்றும் முடியல. ஆட்டோக்கார வருஷம் ஆட்டோ கூட்டி போனால் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் இல்லை நான் கிழித்துக்குச்சு, நீ ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டி போட்டுட்டாங்க. நான் ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டி வரத்தில் பாதியில் அந்த வரல உயிர் போயிடுச்சுங்க. பணங்க போன பண்ணிட்டாங்க, உயிரெல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. இப்போ உங்களை அங்கே யார் திறந்து விட்டாங்க? அந்த மாதிரி கேட் யார் திறந்து விட்டது? அங்கே எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டாங்க சார். அந்த ஓப்பனில் தான் உட்காந்து. அந்த கேட்டு திறந்தே இருந்ததா இல்லை யாராவது திறந்து விட்டாங்க? இல்லை ஓட்டு திறந்தாச்சு. இந்த வரிசையில் ஃபுல்லாக உட்காந்துருந்தாங்க. அந்த லாஸ்ட் ஃபுல்லாக உட்காந்து வந்து திறந்தாங்களா? இல்லை இல்லை அவங்களாம் ஃபுல்லாக தான் அப்படியே உட்காந்து தான் சார் இருந்தாங்க.
இப்போ நீங்கள் விழுந்த உடனே உங்களை யாரும் காப்பாற்றுறதுக்கோ இல்லை தூக்குறதுக்கோ இல்லை யாரும் வரல சார், எல்லாம் வரல. அதுக்கு போட்டு அவங்க ஓடுறாங்க ஓடிடுறாங்க சார், என்ன சார் பண்ண முடியும்? காப்பாற்றணும்னு நினச்சி நான் தான் என் ஒய்ஃபை தான் காப்பாற்ற முடியும். அடுத்த உடனே நம்மளுக்கு காப்பாற்ற எதிர்பார்ப்பாங்க, அப்போ விட்டு வேடிக்கை தான் சார் பார்ப்பாங்க. வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் பண்ணுறாங்க. இப்போ இங்கே யாருக்கு சார் பண்ணுறாங்க வந்து மொழி தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய சார் இது ஒரு பிரச்சனைங்க சார். நான் திருப்பதி நம்பி தான் வந்தேன் இன்றைக்கி ஒரு சூழலுக்கு ஆகும் நான் எதிர்பார்க்கல சார். நான் வந்து பண்ண முடியாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி சொர்க்கவாசல் திறப்புக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் சார். வந்து மாதம் வந்து வருவோம் பாருவோம், நாங்கள் பண்ணிட்டு போவோம் சார். நான் இந்த மாதிரி ஆகும்னு எதிர்பார்க்கல சார். நான் வந்து எனக்கு ஆதரவு பண்ணி கொடுங்க சார். நான் வந்து நடு ரோட்டில் இன்னொரு என்ன சொல்கிறாங்கண்ணே பாடி கேட்டதுக்கு? இன்றைக்கி என்னமோ பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு பாடி கொடுப்போம். எத்தனை மணி ஆகும் அதாவது அதெல்லாம் சொல்லல. மினிஸ்டர்லாம் வராங்க, வந்து பண்ணி தான் கொடுப்பேன்னு சொல்லிக்கிறாங்க. அது என்ன நடக்குது? சரிண்ணே, இப்போ நீங்கள் ஆந்திர அரசுக்கோ இல்லை தமிழ்நாடு அரசுக்கோ ஏதாவது கோரிக்கை வைக்க முடியுங்களா? என்னென்ன எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவன் வந்து போகாது என்ன கோரிக்கை வச்சு என்ன இல்லை இப்போ நீங்கள் அவங்க மனைவி ஏதோ வந்து இதில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. என்ன கட்சியில் என்ன கட்சி? திமுக மகளிர் அணி. திமுக மகளிர் அணிக்கு எந்த ஊருங்க? சரி, மேச்சேரி. மேச்சேரி மாவட்ட தலைவர். மாவட்ட தலைவர் மாவட்ட கவுன்சிலர் இதாக இருந்தாங்க. இப்போ வந்து எஸ்ஆர்பி ரொம்ப இதுங்க. அதில் கட்சியில் வந்து இருக்கிற கேப்டன் கட்சியிலேருந்து இருந்தால் அப்படியே கேப்டன் கட்சி வந்து இங்கே எஸ்ஆர்பி வந்து அதுலேருந்து திமுக மகளிர் இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.